KS டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் திருச்சி மற்றும் சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து உங்கள் இல்லம் செல்லவும் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களுக்கு ஷேரிங் முறையில் உங்கள் இல்லம் செல்லவும் அணுகுங்கள். அனைத்து நாடுகளுக்கும் ஏர் டிக்கெட், விசிட்டிங் விசா, பஸ் டிக்கெட்களும் புக்கிங் செய்து தரப்படும். நம்மிடம் டூர் செல்வதற்கு ஏற்ற சொகுசு பேருந்துகளும் உள்ளது. இஸ்லாம் ஐரோப்பாவுக்கு செய்த நன்மைகள், நன்றி மறந்த கதை. ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் நன்மைகளை செய்திருக்கிறது, ஐரோப்பிய உலகம் நன்றி மறந்து இஸ்லாத்தை எப்படி நிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். இங்கிலாந்து என்கிற ஆங்கில நாட்டில் ஒரு வினோதமான வழக்கு. அகின் பிரபு அவர்களுடைய அவையிலே, பிரபுக்கள் அவையிலே அந்த வழக்கு வந்திருந்தது. நீதிமன்றத்தில் ஒரு சகோதரனை, ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரனை காப்பாற்ற அவனுடைய சகோதரன் தலையிடுகிறான். இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அந்த சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரனுக்கு பிடிக்கவில்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது. ஆபத்திலே இருக்கிறான் அவன், என்னுடைய உடன்பிறந்த சகோதரன், எனவே அவனை நான் காப்பாற்ற சென்றேன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறவர் தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்கிறார். அதை கேட்கக்கூடிய நீதிபதி அகின் பிரபு அவர்கள், நீ என்ன சொல்லுகிறாய்? உன்னுடைய உடன்பிறந்த சகோதரனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய ஆபத்திலே சிக்கியிருந்தாலும், அவன் அழைக்காமல் நீ அவனுடைய பிரச்சனையிலே போய் தலையிட்டது உன்னுடைய குற்றம், உன்னுடைய தவறு என்று அவர் சொல்கிறார். ஆங்கில நாட்டில் மிகவும் புகழ்மிக்க இந்த வழக்கு டொனக் வெர்சஸ் ஸ்டீவன்சன் 1932 வழக்கு எண் 562 என்கின்ற வழக்காக இன்றைக்கும் வரலாற்றிலே அந்த தீர்ப்பு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முதியவர் ஒரு குளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார், நீச்சல் தெரியாத ஒரு மனிதர். அவரை காப்பாற்ற ஒரு இளைஞன் குளத்துக்குள்ளே குதித்து அவரை மீட்டு வெளியிலே கொண்டு வந்து அவருடைய உயிரை மீட்டு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் தார்மீக அடிப்படையிலே இது நியாயமானது, சரியானது. ஆனால் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வயோதிகரை காப்பாற்றாமல் இவன் கண்டும் காணாமல் அந்த இடத்தை கடந்து போய்விட்டான் என்று சொன்னால், இங்கிலாந்தினுடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையிலே அவன் எந்த தவறும் செய்யவில்லை என்கிற அளவுக்கு இங்கிலாந்தினுடைய சட்டங்கள் சுயநலமிக்கவைகளாக இருக்கின்றன என்பது ஐரோப்பிய சட்டவியலாளர்களின் கருத்து. இது ஒரு உதாரணம் தான். இப்போது நாம் முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே செல்லலாம். ஐரோப்பாவை பொறுத்த அளவில் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்வது போல அது ஒரு இருண்ட காலத்திலே இருந்தது, இஸ்லாம் தான் ஐரோப்பாவுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியது என்று அவர் சொல்லி காட்டுகிறார். அப்படி என்ன அது அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியது என்று கேட்டால், இதுபோல சக மனிதனுக்கு ஆபத்து வருகிற போது அந்த ஆபத்தில் இருந்து அவனை காப்பாற்றக்கூடிய கடமையை அது பொதுமக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த அளவிலே ஒருவன் மற்றவனுடைய உடன்பிறவா சகோதரன். இந்த உடன்பிறவா சகோதரன் என்கிற இந்த கோட்பாட்டை ஒரு மனிதன் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், தக்கும் ஃபித்னத்துன் ஃபில் அர்தி ஃபஸாதுன் கபீர், பூமியிலே மிக பயங்கரமான குழப்பம் ஏற்பட்டுவிடும் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது. ஆபத்திலே சிக்கியிருக்கக்கூடிய ஒருவனை காப்பாற்றுவது என்பது மொத்த மனித சமுதாயத்தையும் காப்பாற்றுவது போல என்கிற ஒரு வாக்கியம் அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே 5வது அத்தியாயத்திலே 32வது வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற இந்த முற்போக்கு கருத்துக்கள் எல்லாம் ஐரோப்பிய உலகத்துக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் புதிய கருத்துக்களாக இருந்தன என்பதை நாம் வரலாற்று நூல்களிலே தெரிந்து கொள்கிறோம். இது ஐரோப்பாவிலே வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு, நீ சக மனிதனை பற்றி கவலைப்பட வேண்டும், அவனுடைய துக்கத்தை உன் துக்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டியதே இஸ்லாம் தான். அவர்களெல்லாம் சுயநலமிக்கவர்களாக இருந்தார்கள். ஒருவர் மற்றவரை பற்றி கவலைப்படாமல் இருந்தார்கள். யாரும் எக்கேடும் கெட்டு போனால் என்ன, அப்படி ஒரு மனிதனுடைய அனுமதியின்றி அவனுடைய சொந்த பிரச்சனைகளிலே தலையிடுவது அநாகரிகமானது என்று கருதி கொண்டிருந்தார்கள். அவன் ஆபத்திலே சிக்கியிருந்தாலும் சரிதான் என்கிற அளவுக்கு அவர்கள் இருளிலே, அறியாமையிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த போது அவர்களை மீட்டது இஸ்லாம் என்பது இந்த அடிப்படையில் தான் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார். அதுபோல ஐரோப்பிய சட்ட உலகத்துக்கு
இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒருவர் அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதியாகவே கருதப்படுவார் என்பது குற்றவியல் சட்டத்திலே, கிரிமினாலஜிலே ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை விதி. அதுபோல யார் குற்றம் சுமத்துகிறாரோ அவர்தான் குற்றத்தை நிரூபிக்க வேண்டும், சான்றுகளை கொண்டு வந்து நிரூபிக்க வேண்டும் என்பது குற்றவியல் சட்டத்தினுடைய அடுத்த அடிப்படை. இந்த இரண்டு அடிப்படைகளும் ஐரோப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப புதிது. அதை இஸ்லாம் தான் ஐரோப்பாவுக்கு கற்றுக் கொடுத்தது. சட்ட விதிகளை பற்றி சிஜி வீரமந்திர் அவர்கள் தன்னுடைய நூலிலே இவற்றை குறிப்பிடுகிறார். இஸ்லாம் இதை எப்படி சொல்கிறது என்றால், அல் பையினத்து அலல் முத்தஇ, வழக்கு தொடுப்பவர் யார், வாதியோ அவர்தான் சான்றுகளை கொண்டு வந்து குற்றத்தை நிரூபிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நவீன சட்டங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய யுஏபிஏவாக இருக்கட்டும், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்கிற இந்த சட்டமாக இருக்கட்டும், அதுபோல தட்டா பொட்டா என்று சட்டங்களை கொண்டு வந்திருந்தார்கள் அல்லவா, இந்த சட்டங்களில் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவன் அவன் நீதிமன்ற காவலில் இருப்பான். அவனை நீ சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டே நீ குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டும் என்றுதான் இந்த சட்டங்கள் சொன்னது. அந்த அடிப்படையில் தான் தீர்ப்புகளும் வழங்கப்பட்டன. அதனால் தான் பொட்டாவும் தட்டாவும் காலாவதியாக்கப்பட்டு விட்டது நவீன இந்திய சட்டங்களிலே, இந்திய நடைமுறைகளிலே. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கும் கூட உலகத்தில் முன்னேறிய நாடுகள் பலவற்றில் இல்லாத பல நவீன சட்டங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் அதை வகுத்து ஐரோப்பிய உலகத்துக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறது என்பதும், அதுபோல ஒரு சட்டம் பின்னோக்கி செல்லாது, முன் தேதியிட்டு எந்த சட்டமும் அமல்படுத்தப்படாது. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதை 5 மாதங்களுக்கு முன்பிருந்து முன் தேதியிட்டு அமல்படுத்துவது என்பதை இஸ்லாம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு தவறு, அது தவறு என்று அரசு முடிவு செய்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் அந்த தவறை செய்திருந்தால் அந்த தவறுக்காக பின்னால் சட்டத்தை கொண்டு வந்து தண்டிக்கக்கூடிய வளமை என்பது அது இருக்கக்கூடாது. அது இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், உஹது போர் நடக்கக்கூடிய சமயத்திலே நபித்தோழர்கள் பலரும் போரிலே உற்சாகமாக சண்டையிடுவதற்காக மது அருந்து விட்டு வந்திருந்தார்கள். அப்போது மது தடை செய்யப்பட்டிருக்கவில்லை. அந்த போரிலே சஹாபாக்கள் பலரும் ஷஹீதானார்கள். சுமார் 70க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் ஷஹீதானார்கள் என்பது வரலாறு. பின்னால் மது தடை செய்யப்பட்ட போது அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய சகோதரர்கள், சகோதரிகள், தந்தைமார்கள் இவர்களெல்லாம் இறந்து போன உஹது போரிலே ஷஹீதான அந்த தோழர்களை நினைத்து கவலைப்பட்டார்கள். அப்போது எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கான அல்லாஹு லியுதிஅ ஈமானக்கும், உங்களுடைய இறை நம்பிக்கையை இறைவன் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. அதாவது அவர்கள் அந்த சமயத்திலே தடை செய்யப்படாத சூழலிலே செய்த குற்றங்களை இறைவன் குற்றமாக பிடிப்பதில்லை என்கிற விளக்கத்தை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானிலே சொல்கிறான். எனவே சட்டம் என்பது முன் தேதியிட்டு அமல்படுத்தப்படாது. சட்டம் என்பது பின்னோக்கி செல்லாது, கால அளவிலே பின்னோக்கி செல்லாது, முன்னோக்கித்தான் வரும். இனிவரும் காலங்களில் அந்த சட்டம் அமலுக்கு வரும் என்பதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய முக்கியமான வழிமுறை. ஐரோப்பாவுக்கு இதுவும் ரொம்ப புதிது. அதுபோல இன்றைய ஐரோப்பிய உலகத்திலும் கூட முன்னேறிய சமூகம், நவீன நாகரிகங்களிலே நாங்கள் தான் உலகத்துக்கே முன்னோடி என்று சொல்லுகின்ற இன்றைய ஐரோப்பிய உலகம் எந்த அளவுக்கு சமய சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது என்பதற்கு நாம் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். சாத்தானின் வசனங்கள் என்கிற பெயரில் பெருமானாரையும் அவருடைய குடும்பத்தினர்களையும் அவருடைய நம் தாய்மார்களாகவும் பெருமானாரின் மனைவிமார்களாகவும் இருக்கக்கூடிய உம்முல் முமினீன்களை பற்றி இழிவாகவும் எழுதிய சல்மான் ருஷ்டி அவனுக்கு பல பதக்கங்களையும் பவிசுகளையும் பதவி உயர்வுகளையும் பிரிட்டிஷ் பிரஜை என்கின்ற அந்தஸ்தையும் கொடுத்தவனை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இங்கிலாந்து நாடு இன்றைய உலகத்தில். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழித்தும் பழித்தும் பேசுகின்ற ஐரோப்பியர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த முஸ்லிமாவது அவர்கள் நம்பக்கூடிய ஜீசஸ் கிறிஸ்து எனப்படுகின்ற இறைத்துதர் ஈசா நபி அவர்களையோ அவருடைய தாயார் அன்னை மரியம் அவர்களையோ இழித்து பேச முடியுமா? அப்படி பேசுவானா? அதை இஸ்லாம் தான் ஏற்றுக்கொள்ளுமா? எனவே சமய சகிப்புத்தன்மை என்பது இன்றும் ஐரோப்பியர்கள் கடைபிடிக்க விரும்பாத ஒரு நடைமுறை. இன்றைக்கும் பாருங்கள், பிரான்சிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த நாட்டினுடைய அதிபரே, சர்கோசி இருந்த காலத்திலும், நிக்கோலஸ் சர்கோசி இருந்த காலத்திலும் அப்படித்தான், இப்போது மேக்ரோன் வந்திருக்கக்கூடிய காலத்திலும் அப்படித்தான் அரசே அவர்களுக்கு துணை போகிறது.
கருத்து சுதந்திரம் என்று அதற்கு சொல்கிறது. ஐரோப்பிய உலகத்துக்கு இதுவும் ரொம்ப சமய சகிப்புத்தன்மை என்பது இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கடைபிடிக்காத ஒரு நடைமுறை. ஆனால் ஐரோப்பிய உலகத்துக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சமய சகிப்புத்தன்மை என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம், முஸ்லிம் ஆட்சியாளர்கள். அதற்கு 1-2 உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சுல்தான் 2ஆம் முகமது, அதை முகமது அல் ஃபாத்திஹ் என்றும் அவரை சொல்வார்கள். கான்ஸ்டான்டினோபிளை அவர்தான் வெற்றி கொண்டார். சுமார் 7-8 முறை முஸ்லிம்கள் கான்ஸ்டான்டினோபிளை பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். முஸ்லிம்களின் கைக்கு அது கிடைக்கவில்லை. முகமது அல் ஃபாத்திஹ் தான் கான்ஸ்டான்டினோபிளை பிடித்தவர். அதனால் அவருக்கு முகமது அல் ஃபாத்திஹ் என்று பெயர். முகமது அஸ்ஸானி, 2ஆம் முகமது என்றும் அவரை சொல்வார்கள். ஏனென்றால் துருக்கியர்களுடைய ஓட்டமன் கிலாபத்திலே, உஸ்மானிய சாம்ராஜ்யத்திலே ஏற்கனவே ஒரு முகமது இருந்தார். இவர் 2ஆம் முகமது என்ற அடிப்படையில் இவருக்கு முகமது அஸ்ஸானி என்றும் பெயர். அந்த முகமது அஸ்ஸானி கான்ஸ்டான்டினோபிளை வென்றதற்கு பிறகு கிறிஸ்தவ திருச்சபைக்கு நான் காவலன் என்று அறிவித்துக் கொண்டார். கஸ்டோடியன் ஆஃப் சர்ச்சஸ், அதாவது கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு, சர்ச்சுகளுக்கு நான் தான் காவலன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டார் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர். அதிலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதற்காக யாருக்கும் அநீதி இழைக்கப்படாது என்று அவர் பிரகடனப்படுத்தினார். தன்னுடைய ஆட்சியிலே பிஷப்புகளுக்கு இதற்கு முன்னர் கிறிஸ்தவருடைய ஆட்சி காலத்திலே என்னென்ன சலுகைகள், வரி விலக்குகள், விதி விலக்குகள் இவைகளெல்லாம் இருந்தனவோ அவை அனைத்தும் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல், வெல்லப்பட்ட பகுதியிலே, அதாவது கிறிஸ்தவர்கள் தோற்று போன பகுதியிலே கிறிஸ்தவர்களின் சமயத்துறை தலைவராக இருந்த பல ஃபாதர்களுக்கு, பல பாதிரிகளுக்கு அவர் அரசின் சார்பிலே மாதந்தோறும் ஊக்கத்தொகையை வழங்கி கொண்டிருந்தார். அதுபோல ஆயிரக்கணக்கான டகட் என்று சொல்லக்கூடிய தங்க நாணயங்கள், பொற்கிளிகள் இவற்றை எல்லாம் அவர் வழங்கி கொண்டிருந்தார். அதுபோல பரிவாரங்களுடன் சென்று வருவதற்கு, அந்த ஃபாதர்கள் எல்லாம் வெளி உலகத்திலே நடமாடுவதற்கு அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் ஆகியவற்றை எல்லாம் அவர் அளித்து வந்திருக்கின்றார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. இதை ஒரு கட்டத்திலே கிறிஸ்தவர்கள் முகமது அல் ஃபாத்திஹினுடைய ஆட்சியை பாராட்டும் வண்ணம் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த அணுகுமுறை கிறிஸ்தவர்களை முஸ்லிம் ஆட்சியாளர்களே தங்களுடைய விருப்பத்துக்குரியவர்கள் என்று மாற்றிவிட்டது என்பது மாத்திரமல்ல, இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள், அதாவது கிறிஸ்தவர்களை ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளின் காரணமாக தகுதியற்ற ஆட்சியாளர் மீது கர்த்தரே இடிமலையை பொழிவித்து முகமது அல் ஃபாத்திஹை நமக்கு ஒரு ஆட்சியாளராக கர்த்தரே தந்தார் என்று கிறிஸ்தவர்கள் பூரித்து புலகாங்கிதம் அடைந்து பெருமை பொங்க பேசக்கூடிய அளவுக்கு முகமது அல் ஃபாத்திஹினுடைய ஆட்சி சமய நல்லிணக்கத்தை கடைபிடித்தது என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்கின்றன. அதுபோல வரலாற்றில் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்கின்றேன். துருக்கியர்களுக்கும் ஹங்கேரிகளுக்கும் இடையிலே போர் மூழுகிறது ஒரு கட்டத்தில். ஹங்கேரிகள் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள், துருக்கியர்கள் என்று சொன்னால் உஸ்மானிய கிலாபத்தினுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய ஹலிஃபாக்களின் ஆட்சி. 1924 தான் அந்த ஆட்சியை ஐரோப்பியர்கள் தூக்கி எறிகிறார்கள் சில சதி செயல்கள் மூலமாக. ஐரோப்பா இஸ்லாத்தால் பலனடைகிறது. சமய சகிப்புத்தன்மை என்றால் என்னவென்று இஸ்லாம் தான் ஐரோப்பாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சட்ட விதிகள் என்பவற்றை இஸ்லாம் தான் ஐரோப்பாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது. சக மனிதனுடைய உரிமைகள் என்ன என்பதை இஸ்லாம் தான் ஐரோப்பாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாம் இஸ்லாத்திடமிருந்து பாடமாக, ஞானமாக பெற்றுக்கொண்ட ஐரோப்பாவோ இஸ்லாத்தை அழிப்பதிலும் முஸ்லிம் ஆட்சியாளர்களை வீழ்த்துவதிலும் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். அப்படி நடந்ததுதான் ஹங்கேரிக்கும் துருக்கிக்கும் இடையிலே நடைபெற்ற ஒரு யுத்தம். இதிலே துருக்கி ஆட்சி என்பது அப்போது 2ஆம் முராத் ஹலீஃபா முராத், அவர் 2வது முராத் என்று, ஏற்கனவே ஒரு முராத் இருப்பதால் அவருக்கு 2ஆம் முராத் என்று அவருடைய ஆட்சி காலத்திலே ஹங்கேரியர்கள் ஜான் ஹூனியாடி என்பவருடைய தலைமையிலே போராடுகிறார்கள். முஸ்லிம்களோ 2nd முராத் என்கிற ஹலீஃபாவுடைய தலைமையிலே போராடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே ஹங்கேரிய ஜான் ஹூனியாடி என்பவருடைய தலைமையிலே போராடுகிறார் அல்லவா, இவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர். இந்த ஹூனியாடி என்பவர், இவர் தலைமையில் உள்ள அணியை சார்ந்த செர்பியா நாட்டினுடைய மன்னர் இந்த ஹூனியாடியை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஜெயித்தால் என்ன செய்வீர்கள், உங்களுடைய திட்டம் என்ன, எதற்காக இந்த போர்? ஹூனியாடிட்ட கேட்கிறார் ஹங்கேரி மன்னற்ற. அப்ப ஹூனியாடி சொன்னார், நான் ஜெயித்தால் துருக்கியரிடமிருந்து பெறப்பட்ட நிலப்பரப்பு முழுவதிலும் நான் சர்ச்சுகளை எழுப்புவேன். அனைவரையும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே சேரும்படி நான் கட்டாயப்படுத்துவேன். இதனுடைய மதத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்று நான் கருதுகிறேன் என்று ஹூனியாடி ஹங்கேரி மன்னர் சொல்கிறார். இந்த கருத்தை கேட்டுக்கொண்ட அமைச்சர், செர்பியா நாட்டினுடைய அமைச்சர், அவர் சுல்தான் முராத் ஹலீஃபா 2nd முராத் அவர்களுக்கு ஒரு ஆளை அனுப்பி, உங்களுடைய திட்டம் என்ன, போரில் நிறைய இழப்புகளை நாம் சந்தித்து விட்டோம், எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது என்று கேட்கிறார். அப்போது சுல்தான்
இரண்டாம் முராத் என்கிற அந்த கலீஃபா அவர் சொல்லுகிறார், எனக்கு வெற்றி கிடைத்தால் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலும், ஏற்கனவே துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரிந்து பறந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு பக்கத்திலும் நான் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை கட்டுவேன், ஒரு சர்ச்சை நான் கட்டுவேன். யார் வீதியிலே நடமாடுகின்ற யாரும் அவர் விரும்பக்கூடிய வழிபாட்டு தலத்துக்கு சென்று தம்முடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே வழிபாட்டை நிறைவேற்றலாம். கிறிஸ்தவர் என்று சொன்னால் சர்ச்சுக்கு போகலாம், முஸ்லீம் என்றால் பள்ளிவாசலுக்கு வரலாம், அவருடைய மத சுதந்திரத்திலே நான் தலையிட மாட்டேன் என்று அவர் அறிவிக்கின்றார். இந்த சுல்தான் செகண்ட் முராதினுடைய இந்த அறிவிப்பு ஹங்கேரியாவுக்கும் துருக்கிக்கும் இடையில் நடைபெற்ற இந்த யுத்தத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது என்றும் இஸ்லாமிய கலீஃபா அதிலே வென்றார் என்றும் வரலாறுகள் நமக்கு சொல்கின்றன. அன்பு சகோதரர்களே, இது நடந்தது சுல்தான் முராதுடைய காலத்துல. அப்போதைய சமய சகிப்பு தன்மைக்கு எடுத்துக்காட்டாக முஸ்லிம்கள் ஐரோப்பாவுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இன்னொன்று, இதெல்லாம் அவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள்? முஸ்லிம்கள் இந்த சமய சகிப்புத்தன்மை எல்லாம் எங்கிருந்து எடுக்கிறார்கள்? எந்த அளவுக்கு என்று சொன்னால், துருக்கியில சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹினுடைய ஆட்சி காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அவர்களுடைய மத வழக்காறுகளின் அடிப்படையிலே, அவர்கள் அதிகாரம் கடைபிடித்து வந்த நடைமுறைகளின் அடிப்படையிலே தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை, சொத்து பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு தனி நீதிமன்றங்களே இருந்தன. இஸ்லாமிய ஆட்சியில் கிறிஸ்தவர்களுக்கு தனி நீதிமன்றங்கள், அரசினுடைய நீதிமன்றங்கள் அவர்கள் வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்தந்த பகுதிகளிலே அந்தந்த மக்கள் நீதிமன்றங்களை நிறுவிக் கொள்ளலாம். அரசிடம் இப்படி ஒரு நீதிமன்றம் நாங்கள் நிறுவப் போகிறோம் என்கிற அனுமதியை மாத்திரம் வாங்கி கொண்டால் போதும். ஏனென்றால் அனுமதி இல்லாமல் யார் வேண்டுமானால் நீதிமன்றங்களை நடத்தலாம் என்று சொன்னால் மக்கள் அதனாலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அனுமதியை மாத்திரம் பெற்றுக் கொண்டால் போதும். இப்படி கிறிஸ்தவர்களுக்கு தனி நீதிமன்றங்களே இருந்தன. இன்றைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன? இரண்டாவது திருமணத்தை பற்றி ஒரு வழக்கு வந்தால், முஸ்லிமின் மீது அந்த வழக்கு போடப்படுமானால், இது அகென்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி, பொது ஒழுக்கத்துக்கு எதிரானது என்று நீதிபதிகள் சொல்கிறார்கள். அதுவே முஸ்லிம் அல்லாத ஒருவர், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்கிற வழக்கு நீதிமன்றத்திலே வருமானால், அப்போது நீதிமன்றங்கள் எந்த பார்வைகளை பார்க்கின்றன? செகண்ட் மேரேஜ் இஸ் இல்லீகல், இரண்டாவது திருமணம் என்பது சட்டத்துக்கு புறம்பானதுதான், ஆனால் பட் நாட் இம்மாரல், அது ஒழுங்கீனமானது அல்ல என்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள். அங்கே வந்தால் அகென்ஸ்ட் பப்ளிக் மொராலிட்டி என்று சொல்கிறார்கள், இங்கே வந்தால் இது பட் நாட் இம்மாரல் என்று கூறுகிறார்கள். இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் பயங்கரவாதத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய அரசு கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே, அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்த இதர சமுதாயத்து மக்கள் தனியாக நீதிமன்றங்களையே நிறுவிக் கொள்ளக்கூடிய அளவிலே அவர்களுக்கு மத சுதந்திரம் முழுமையாக வழங்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் அவர்கள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து தான் எடுக்கிறார்கள். யூதர் ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்கிற வழக்கு பெருமானாருக்கு முன்னர் வருகிற போது, உங்களுடைய வேதத்தில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நீங்கள் தீர்ப்பளித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சஹீஹுல் புகாரி, திர்மிதி போன்ற நபிமொழிகளிலே நாம் காணக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதுபோல வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொன்று எழுதுகிறார்கள், குயின் எலிசபெத்தினுடைய ஆட்சி காலத்திலே பிற சமுதாயத்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சமய உரிமைகளை விடவும் இந்தியாவில் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த முகலாய மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே சமய உரிமைகள் இதர சமுதாயத்து மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தன என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அதுபோல துருக்கிய பேரரசுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு தனி நீதிமன்றங்கள் வழங்கப்பட்டிருப்பதும் உலகத்தினுடைய மிகச்சிறந்த முன்மாதிரி, ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் தந்த முன்மாதிரி என்று குறிப்பிடுகிறார்கள். அதுபோல இஸ்லாத்தை பற்றியும் அது இதர சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய சமய உரிமைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு எப்போது அதன் மீது ஒரு விசாலமான பார்வை வரும் என்பதற்கு ஒரு வரலாற்று ஆய்வாளர் உதாரணம் சொல்கிறார். ஒருத்தர் மலை மேல ஏறான்னு வச்சுக்கோங்க, 10 அடி ஏறும்போது ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது, தரையிலிருந்து பார்க்கறதுக்கும் 10 அடிக்கு மேல நின்று பார்க்கறதுக்கும். ஒரு 20 அடிக்கு மேல நின்று பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அப்படி மலை மேல ஏற 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 அவனுடைய பார்வைகள் விசாலம் அடையும். அதுபோல இஸ்லாம் இந்த உலகத்துக்கும் ஐரோப்பாவுக்கும் தந்திருக்கக்கூடிய அறிவு வெளிச்சத்தையும், ஐரோப்பாவுக்கு தந்திருக்கக்கூடிய கல்வியையும் ஞானங்களையும் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள முற்படுவான் என்று சொன்னால், அவன் தெரிந்து கொள்ள அதை பற்றி அறிந்து கொள்ள படிக்க படிக்க அவனுடைய பார்வைகள் விசாலம் அடைந்து விடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுபோல அது மாத்திரமல்ல, ஐரோப்பாவுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் நிரந்தரமான ஒரு பிளவு ஏற்படுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்லுவது சிலுவை யுத்தங்கள் தான். முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் நடந்த சிலுவை யுத்தங்கள் தான். அதுதான் மிகப்பெரிய பிளவை இஸ்லாமிய உலகத்துக்கும் கிறிஸ்துவ உலகத்துக்கும் இடையிலே ஏற்படுத்தியது.
அதனை தொடர்ந்துதான் இஸ்லாத்தின் மீது பழி தூற்றக்கூடிய பொய்யான தகவல்கள் அடங்கிய வரலாறுகள் ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த சிலுவை யுத்தங்கள் கூட எப்படி அறிவு வளர்ச்சிக்கு ஐரோப்பா அதை பயன்படுத்தி கொண்டது என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஐரோப்பாவுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? இஸ்லாம் எப்படி ஐரோப்பாவுக்கு பாடம் நடத்தி இருக்க முடியும்? ஐரோப்பா எங்க இருக்கு, இஸ்லாம் எங்க இருக்குது? இது வேற கண்டம், அது வேற கண்டம். இஸ்லாம் தோன்றியது ஆசியாவில், கிறிஸ்தவம் இருப்பது ஐரோப்பாவில். அப்ப எப்படி ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் பாடம் நடத்தி இருக்க முடியும் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுமானால் அதற்கும் வரலாற்று ஆசிரியர்கள் பதில் சொல்கிறார்கள். அரேபிய அறிவியல் ஐரோப்பாவுக்குள் நுழைவதற்கு இன்னொரு முக்கியமான பாதையை அமைத்து கொடுத்தது சிலுவை யுத்தங்கள். அன்று ஒளி வீசிக் கொண்டிருந்த மத்திய கால இஸ்லாமிய நாகரிகத்துக்கும் புத்துயிர் பெற்றுக் கொண்டிருந்த மேற்கு ஐரோப்பிய நாகரிகத்துக்கும் இடையிலே தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகளை சிலுவை போர்கள் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே இருந்தன. சிலுவை போர்கள் நடைபெற்றது பைத்துல் முகத்தஸை கிறிஸ்தவர்கள் பிடிப்பதற்காக நடைபெற்றது. பைத்துல் முகத்தஸ் எங்கே இருந்தது? பாலஸ்தீனத்திலே. பாலஸ்தீனம் யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது? முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய நிலப்பரப்புக்குள்ளே ஐரோப்பியர்கள் உள்ளே வருகிற போது இஸ்லாம் மனித சமுதாயத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய நாகரிகங்களையும் உயர்ந்த பண்புகளையும் அறிவையும், குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவத்தையும் ஐரோப்பியர்கள் பெற்று சென்றார்கள். தமது கண்டத்தின் செல்வத்தையும் ஆற்றலையும் அழித்துக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் கூட்டு முயற்சி தான் சிலுவை போர் என்று ஐரோப்பியர்கள் கருதி கொண்டிருந்தனர். ஆனால் முஸ்லிம்களோ சிலுவை போர்களோ பெருசா நடக்கவே இல்லை. நமக்கு சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு, நாம விரிந்து வளர்ந்த ஒரு அரசாட்சியினுடைய சொந்தக்காரர்கள், எங்கேயோ ஒரு மூலையில பைத்துல் முகத்தஸில் நடக்கக்கூடிய சண்டையெல்லாம் ஒரு பெரிய சண்டையா என்று முஸ்லிம்கள் அதை மிக இலகுவாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் மேற்கத்திய ஐரோப்பியருக்கும் கீழத்திய இஸ்லாமியருக்கும் ஒரு சாராரை மற்றொரு சாரார் அறிந்து கொள்ள உதவுகின்ற வாய்ப்புகளை இந்த சிலுவை யுத்தங்கள் வழங்கி இருக்கின்றன என்றும் சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, போர்களை கூட அறிவு வளர்ச்சிக்காக ஐரோப்பியர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள், முஸ்லிம்களிடமிருந்து இந்த ஞானத்தை அவர்கள் பெறுவதற்காக. அதுபோல சர்வதேச சட்டங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் போரிலே கைதிகளாக பிடிக்கப்படுகிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற விதிகள் இன்றைக்கும் ஐரோப்பாவில் இருக்கின்றன. அதற்கு ஜெனீவா ஒப்பந்தம் என்று சொல்கிறார்கள். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் உண்டாக்கப்பட்டது. அந்த ஜெனீவா ஒப்பந்தம் உண்டாக்கப்படுவதற்கு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாமிய சர்வதேச சட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டு விட்டன. இஸ்லாமிய சர்வதேச சட்டங்களை பற்றி பேரறிஞர் இமாம் ஷாஃபி அவர்கள் தன்னுடைய உம்மு என்கிற நூலிலே மிகப்பெரிய அளவில் விவாதித்திருக்கின்றார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல ஐரோப்பிய உலகத்தில் இன்றைக்கு ரொம்ப சிலாகித்து சொல்வது மருத்துவம் தான். என்ன இருந்தாலும் அந்த ஆங்கில மருத்துவம் தான். இதெல்லாம் என்ன மருத்துவம்? ஆயுஷ்ங்கிறது, சித்தாங்கிறது, யூனானிங்கிறது, அரேபிய மருத்துவம், திப்பு நபவி, இதெல்லாம் என்னது? அது ஐரோப்பியர்கள் ஆங்கில நாட்டிலிருந்து வந்த அந்த மருத்துவம் தான் உன்னதமானது. இங்கிலீஷ் வைத்தியம் மாதிரி என்ன இருந்தாலும் வருமா? ஒரு ஆபரேஷன் வந்தா இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு தானே போக வேண்டும் என்றெல்லாம் ஐரோப்பியர்கள் அறிமுகப்படுத்தியதாக நம்பப்படுகின்ற மருத்துவத்தை இன்றைக்கும் உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த கல்வியை படிப்பதற்காக வேண்டி பல நவீன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. நீட் என்று கொண்டு வந்து அந்த ஆங்கில மருத்துவத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மோகத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறார்கள். அது ஒரு அடைய முடியாத ஒரு இலக்கு என்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி அதை அடைய வேண்டும் என்கிற வெறியை ஏற்படுத்தி அதை அடைவதை மக்களிடமிருந்து தூரப்படுத்துகிறார்கள். அப்பதான் வெறி கூடும், அப்பதான் அதுக்கு நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்கும், அப்பதான் அதுக்கு நல்ல காசு வாங்க முடியும் என்று ஒரு உயர்ந்த கல்வியாக கோடிக்கணக்கிலே பணத்தை கொட்டி படிக்க வேண்டிய கல்வி என்கிற ஒரு மாயையை ஆங்கில வைத்தியத்தின் மீது ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் என்பது ஐரோப்பாவுக்கு இஸ்லாமிய உலகம் போட்ட பிச்சை என்றே சொல்லலாம். இந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அது ஒரு பெரிய சக்தியாக காட்டுறதுனால அவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் தந்த பிச்சைகளிலே ஒன்று என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஆங்கில நாட்டில், ஐரோப்பாவில், பிரான்சில் சொல்ல போனால் இங்கிலாந்துல எல்லாம் தொழுநோய் வந்து விட்டால், குஷ்டரோகம் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னா அது அதன் நீர் அடுத்தவன் மேல பட்டுச்சுன்னா அவனுக்கு தொத்தும் என்பதற்காக வேண்டி தொழு நோயாளிகளை எரித்து கொண்ட வரலாறு எல்லாம் உண்டு. நோய் வந்து விட்டால் அதற்காக வைத்தியம் பார்ப்பது என்பது கடவுளுக்கு எதிரான குற்றம், அது இறை மறுப்புக்கு எதிரானது என்று ஐரோப்பா நம்பிக்கொண்டிருந்தது. அந்த சூழலில் தான் இஸ்லாம் அன்சலல்லாஹு தாஅன் இல்லா அன்சலலஹு ஷிஃபாஅன், எந்த நோயை இறைவன் இறக்கினாலும் அந்த நோய்க்கு மருந்து இல்லாமல் இல்லை, கண்டிப்பா மருந்து இருக்கிறது என்கிற தத்துவத்தை ஐரோப்பாவுக்கு சொல்லிக் கொடுத்தவர்களே முஸ்லிம்கள் தான்.
இப்னு சீனாவினுடைய அல் கானூன் என்கிற நூல், அதுபோல இப்னு ருஷ்த் அவர்களுடைய அல் குல்லியாத் என்கிற நூல், அதுபோல ராசி அவர்களுடைய அல் ஹாவி என்கிற நூல். இந்த ராசி என்பவர், அப்புறம் இப்னு ருஷ்த் அவர்கள், இப்னு நஃபீஸ் அவர்கள், இவர்களெல்லாம் மார்க்க கல்வியிலே மாத்திரமல்ல மருத்துவ கல்வியிலும் கொடிகட்டி பறந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவர்களுடைய நூல்கள் எல்லாம் 17ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பாவினுடைய பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டத்தில் இருந்தன என்பது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் இருக்கக்கூடிய நூல் நிலையங்களில் ரெஃபரன்ஸ் புக்காக இப்னு சீனாவுடைய புக்கும், இப்னு ருஷ்துடைய புக்கும், இப்னு நஃபீஸுடைய புக்கும் இருந்திருக்கின்றன என்பதையெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். அதுபோல சடலங்களை கிழிப்பது, உடலை கிழிக்கிறது, இவைகளெல்லாம் கடவுளுக்கு எதிரான குற்றம் என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆபரேஷன் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதே முஸ்லிம்கள் தான். ஐரோப்பா கற்றுக் கொடுத்ததே முஸ்லிம்கள் தான். செகண்ட் சில்வெஸ்டர் என்று சொல்வார்கள். செகண்ட் சில்வெஸ்டர் என்று சொன்னால் அவர் போப்பாண்டவராக, போப்பரசராக வாட்டிக்கனிலே இருந்தவர். இவருடைய அறிவு திறனை பார்த்து வியந்து போன ஐரோப்பா இவரை ஒரு மந்திரவாதியா இருப்பாரோ, பிசாசுகளோட தொடர்பில் இருப்பாரோ. சாயங்காலம் மழை பெய்யும் சொல்றாரு, மழை பெய்யுது. இன்னைக்கு மழை பெய்யாது, வெயில் அடிக்குங்கிறாரு, வெயில் அடிக்குது. 10 நாட்கள் கழித்து என்னதான் நடக்கும்னு சொல்லி சொல்றாரு, அதே மாதிரி நடக்குது. பிசாசுகளோட இவருக்கு தொடர்பு இருக்குமோ என்று இவரை எதிர்க்கக்கூடியவர்களும், இவர் கடவுளின் பிள்ளை, அதனால் தான் இவரால் இப்படி சொல்ல முடிகிறது என்று இவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் சொல்லக்கூடிய அளவுக்கு, நடுநிலைவாதிகள் இவரை மந்திரவாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவிலே யாரும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை பிடித்தவர் செகண்ட் சில்வெஸ்டர் ஐரோப்பாவில். அந்த செகண்ட் சில்வெஸ்டர் பயின்றது கார்டோபா, ஸ்பெயினுடைய கார்டோபா யூனிவர்சிட்டியிலே தான் அவர் பயின்றார் என்பது அவருடைய வரலாற்றிலே நாம் காணக்கூடிய செய்தி. இப்படி ஐரோப்பா முஸ்லிம்களிடம் பெற்றுக்கொண்ட பலன்கள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் இவற்றை எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐரோப்பிய உலகம் இஸ்லாமிய உலகத்துக்கு நன்றி செலுத்துகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. அதோடு மாத்திரமல்ல, பிரான்ஸ் இன்றைக்கு இஸ்லாத்தை அழிப்பதற்கு அல்லது இஸ்லாத்தின் மீது வெறுப்பை உமிழ்வதற்கு எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் பிரான்ஸ் பாடுபட்டு கொண்டிருக்கிறதே, அந்த பிரான்ஸ் பிரெஞ்சு புரட்சி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு, மக்கள் மத்தியில் அப்படி ஒரு ரெவல்யூஷன் வருவதற்கு, அந்த எண்ணம் வருவதற்கு இஸ்லாத்தினுடைய நாகரீகம் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. உலகத்தினுடைய எந்த சட்டத்திலும் இல்லாத வளமும் விசாலமும் இஸ்லாமிய சட்டத்திலே இருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் இன்றைய போர்ச்சுகல், ஸ்பெயின் மற்றும் பிரெஞ்சு எல்லை பகுதிகளை உள்ளடக்கிய ஐரோப்பாவினுடைய நிலப்பரப்பான அந்தலூசியாவில் இஸ்லாம் சுமார் 700 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கிருந்து பெற்ற ஞானங்களை வைத்துத்தான் நெப்போலியன் பிரான்சில பல சிவில் சட்டங்களை வடிவமைத்திருக்கின்றார் என்பது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்மை. இப்படியாக பல்வேறு விதமான பலன்களை ஐரோப்பாவுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது. ஆனால் அந்த ஐரோப்பா நன்றி கெட்டத்தனமாக இஸ்லாத்தை இன்றும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காலகட்டம் வரைக்கும் மேகவுண்ட் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முகமது என்று சொல்ல மாட்டார்கள். மேகவுண்ட் பிசாசு, பேய் என்று அதற்கு பெயர். அவர்தான் மக்களை இது போன்ற ஒரு பிசாசு கொள்கையை கொண்டு வந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டார் என்று. ஆனால் அரேபிய உலகம் அல்லது இஸ்லாமிய உலகம் ஐரோப்பாவுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற இந்த ஞானங்களை வைத்துத்தான் ஐரோப்பா தனக்கு ஒரு புதிய ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி கொண்டிருந்தது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்கிறார். இன்னும் பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். நாம் ஐரோப்பாவிடமிருந்து எதிர்பார்ப்பது நன்றியை அல்ல. இன்னும் சொல்ல போனால், துருக்கியர்கள் ஐரோப்பாவினுடைய பல்வேறு நிலப்பரப்புகளிலும் கால் பதித்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் துருக்கியில் இருக்கக்கூடிய இமாம்கள், யா அல்லாஹ், இப்படி நல்ல மனிதர்களாக இருக்கக்கூடிய, பழகுவதற்கு இனிமையான மக்களாக இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பியர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களை நேர்வழியிலே கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். காரணம், இப்படி திறந்த மனதோடு எதையும் வரவேற்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பியர்களை இப்படி ஒரு இஸ்லாத்தின் மீது ஒரு அவதூறான சொற்களை அவர்களுடைய உள்ளத்திலே விதைத்து இஸ்லாத்தை ஒரு வெறுப்பு கொள்கையாக பார்க்க அவர்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றார்களே என்கிற ஒரு மனக்கவலையிலே அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக பிரார்த்தனை செய்வான் என்று சொன்னால் அவனை வாழ் கொண்டு மதம் மாற்ற வேண்டும் என்று நினைப்பானா? வாழ் கொண்டு மதம் மாற்றம் நினைச்சா அதெல்லாம் அவன் செஞ்சிருப்பான். எதுக்கு கையெழுதி துவா செஞ்சுட்டு இருக்கணும்? ஒரு மனிதன் எப்போ துவா செய்வான்? யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் எப்போ துவா செய்வான்? தன்னால் இயலாத போது துவா செய்வான். இந்த காரியம் என்ன கொண்டு நடக்காது, எனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ரப்பை கொண்டு தான் நடக்கும் என்று ஒரு மனிதன் நம்பும் போது தான் அவன் கையேந்தி பிரார்த்தனை செய்வான். யா அல்லாஹ், எனக்கு அதை கொடு, இதை கொடுங்க. அந்த மாதிரி துருக்கியர்கள் இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை பிரச்சாரம் செய்கிறார்கள். ஐரோப்பியர்களுக்கு, உஸ்மானிய கிலாபத்தை சார்ந்தவர்கள்
ஐரோப்பியர்களுக்கு மத சுதந்திரத்தையும் வழங்கினார்கள். அதிலே சுகம் கண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முற்படுகிற போது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? துருக்கியர்கள் ஒரு குதிரையில ஏற்றி அவங்களை அலங்கரித்து நகர்வலம் வருவார்களாம். நகர்வலம் வந்து அவங்களை சந்தோஷப்படுத்துவாங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக. இப்படியெல்லாம் அவர்களை மதித்து மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஐரோப்பாவில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளோ மறுபடியும் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை ஐரோப்பியர்களுக்கு மத்தியிலே உருவாக்கக்கூடிய வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதோடு இந்த சூழலிலே பிரான்சிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டும் வரைந்திருக்கக்கூடிய அந்த பிரான்சில ஃபர்ஹான் என்கிற ஒரு இளைஞர் பல இளைஞர்களை திரட்டி பெருமானாரை இழிவுபடுத்தியவனை தண்டிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் யாராவது அதீதமான உந்துதலுக்கு ஆளாகி கிறிஸ்தவர்களை தாக்கிவிடக்கூடாது, பொதுமக்களை தாக்கிவிடக்கூடாது, சர்ச்சுகளை சென்று தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் எல்லா சர்ச்சுகளிலையும் அவர்கள் காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்போதும் நல்லிணக்கத்தை மாத்திரமே நாங்கள் விரும்புகிறோம் என்று உலகத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களைத்தான் பயங்கரவாதிகள் என்றும், இஸ்லாத்தை ஒரு ஈவில் ஐடியாலஜி என்றும், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேகவுண்ட் என்றும் ஐரோப்பிய உலகம் பிரச்சாரம் செய்யுமானால் வெக்கி தலைகுனிய வேண்டியது, தாமஸ் கார்லைல் அவருடைய வார்த்தையிலே சொன்னால் வெக்கி தலைகுனிய வேண்டியது ஐரோப்பியர்கள் தான். நாம் எந்த காலத்திலும் நம்முடைய இந்த நற்குணத்தை நாம் விட்டுவிட மாட்டோம். ஐரோப்பாவுக்கு துருக்கியருடைய வழிமுறையின் அடிப்படையிலே நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் பிரார்த்திப்போம். ஐரோப்பியர்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவிலும் இஸ்லாத்தின் மீது காரணகாரியமே இல்லாமல் அரசியல் காரணங்களுக்காக வெறுப்பை சுமந்து வெறுப்பை பரப்பிக் கொண்டும் இருக்கக்கூடிய இங்கே வாழக்கூடிய பாசிஸ்டுகளுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நேர்வழியை காட்ட வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு அடுத்த நேரலையிலே இன்னொரு தலைப்பிலே சந்திக்கலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளவும்.